வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வேர்க்கடலை வச்சு தான் ஒரு சட்னி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். ஒரு கப் வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, காரத்துக்கு 5 வரமிளகா, அதுக்கப்புறம் கலருக்காக வேண்டி ஒரு காஷ்மீரி மிளகாய், 6 பல்லு பூண்டு, ஒரு 12 சின்ன வெங்காயம். நம்ம எடுத்துக்கிற கடலைக்கு தகுந்த மாதிரி மிளகாவோட அளவையும் புளியோட அளவையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி வதக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். அதில் வறுத்த வேர்க்கடலையே நம்ம போட்டு மறுபடியும் வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் நேரம் கூடுதலாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த வறுத்த கடலையை வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வரமிளகாவை சேர்த்துட்டு கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி செவக்கவே வறுத்தா போதும். கரிஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, புளி எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிற சட்னியும் காலியாகிடும், இட்லியும் காலியாகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது ஆறின பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவும் இந்த கடலையும் சேர்த்து ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, புளி எல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படியேவும் நம்ம சர்வ் பண்ணலாம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயத்தூளும் தாளிச்சும் சேர்த்துக்கலாம். நான் தாளித்து சேர்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பரான இந்த வேர்க்கடலை சட்னியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.